டிவிகேன்ற ஒரு கட்சி நாளுக்கு நாள் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் சார் அனௌன்ஸ் பண்ணும்போது இது ஒரு சின்ன மூமெண்ட்டாக இருக்கும், சின்ன ஒரு கட்சியாக இருக்கும், இதுக்கெல்லாம் யார் சேர போகிறா அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் அவருக்கு ரொம்ப சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இப்பயும் அதுபோல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரூரில் நடந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரும் துயரத்தை வந்து கொடுத்துச்சு. அதில் முக்கியமாக டிவிகே பேஸ்டாக அவங்க கட்சி சார்ந்த ஒரு கேம்பெயின் நடக்கும்போது இந்த மாதிரி நடந்தது எல்லாருக்குமே ஒரு பெரும் அதிர்ச்சி. இதில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்டு இருந்தோம், எதுக்கு குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க, எதுக்கு இத்தனை பேர் வந்து ஒரு இடத்துல கூடினாங்க, நம்ம நார்த் இந்தியாவில் மற்ற நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் நம்மளை போட்டு நம்ம வந்து பீகாரை விட பின்தங்கியிருக்கோம், நம்ம வந்து யூபியை விட பின்தங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணாங்க. எப்போ சவுத் இந்தியாவில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. எல்லா ஹிந்தி நியூஸ் சேனல்ஸும் நம்மளை வந்து போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்களுக்கு அறிவில்லை, ஒரு நடிகர் பின்னாடி எப்படி ஓடுறானுங்க பாருங்கள், ஒரு நடிகரை பார்க்குறதுக்காக எவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரமான தாக்குதல்களை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் வந்து அடுத்தடுத்து நிறைய நிகழ்வுகள் நடந்தது. நேற்று வந்து குறிப்பாக சொல்லணும்னா கமல் சார் வந்து கரூரில் நேராக போய் அங்கே மக்கள் எல்லாத்தையுமே சந்திச்சிருக்காரு. அதில் வந்து அரசியல் பேசுகிறதுக்கு நான் வரல, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நான் வந்து இவங்களை வந்து பார்க்குறதுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்து சொல்லியிருந்திருப்பார். இப்போது டிவிகே வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றது எல்லாருமே ட்விட்டரில் இன்ஸ்டாலெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெரும் திரளான மக்கள் வந்து இன்னும் டிவிகே மேலே நம்பிக்கையோடு தான் இருக்காங்க. ஆனால் டிவிகே எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் வந்து இப்போது நேற்று வாட்ஸ்அப் காலில் அந்த இறந்தவர்களுடைய ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி நலம் விசாரித்ததாகவும், அவர் வந்து ஒரு அண்ணனாக நான் வந்து உங்களை இனிமேல் பார்த்துக்குவேன், நான் வந்து உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசினதாகவும் ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியாமல் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் நம்ம வந்து ஒரு சில நியூஸ் சேனல்ஸில் பேசி கன்ஃபார்ம் பண்ணும்போது இது கன்ஃபார்ம் தான். அவர் வந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் என்ன கேட்டுக்கிட்டாருன்னா, நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, இந்த மாதிரி இதை ஒரு நியூஸாக மாற்றிட ட்ரை பண்ணுவாங்க, அதனால் அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. நம்ம வந்து எப்பயுமே விஜய் சாருக்கு வந்து நம்ம பெரும் சப்போர்ட்டும் கிடையாது, அப்போஸும் கிடையாது. என்ன ஆக்சுவல் கண்டென்ட் இருக்கோ அதுதான் நம்ம வந்து எப்பயுமே பேசுவோம். கரூருக்கு பயங்கரமாக நான் கொந்தளித்ததுக்கு அந்த குழந்தைகள் இறப்பு வந்து ஒரு மெயினான ரீசன். ஏன்னா அவங்க வந்து எதுவுமே தெரியாமல் வந்து 11 பேரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோவம் தான். இப்போது விஜய் சார் வந்து எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காரு. கரூர் சம்பவம் நடந்து ஒரு 10 நாள் ஆகுது. இந்த டைமில் எல்லா ஃபேமிலிஸ்க்கும் விஜய் சார் வந்து ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விஜய் சாரை தாண்டி டிவிகே சைடில் இருந்து அந்த 2ஆம் நிலை தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. விஜய் சாரை கன்ஃபார்மாக கைது பண்ண மாட்டாங்க. விஜய் சாரை வந்து அரெஸ்ட் பண்ணால் அது வந்து பெரிய பிரச்சனையாகும். அது வந்து விஜய் சாருக்கே அது ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டிஎம்கே கவர்மெண்ட் கண்டிப்பாக விஜய் சாரை வந்து தொடமாட்டாங்க. இவங்க இந்த 2ஆம் நிலை தலைவர்கள் வந்து எப்பயுமே டிவிகேல விஜய் சாருக்கு அடுத்து யார் யார் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் புஷி ஆனந்த், அப்புறம் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, ராஜ்மோகன், இவங்க 5 பேரை தான் சொல்லுவாங்க. இப்போ அந்த 5 பேருமே எங்கே இருக்காங்கன்னே தெரியல. எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கிறதால எல்லாரும் தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா இவங்க மேலே கேஸ் இருக்குது அப்படின்னா எப்படியும் கேஸ் இருக்குது தான் போகுது, அதை வந்து ரிமூவ்லாம் பண்ண போகிறது கிடையாது. எத்தனை நாள் இவங்க தலைமறைவாக இருக்க முடியும்? ஏன் வந்து இவங்க இன்னும் வெளியே வராமல் இருக்காங்க? வெளியே வந்தால் மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க. விசாரிச்சுட்டு அவங்க வந்து 14 நாள் வந்து நீதிமன்ற காவலில் வைப்பாங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? ஒரு தடவை மக்களுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அதை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஏன் இன்னும் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல. இவங்க ஏன் இன்னும் வெளியே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றது நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ விஜய் சார் வந்து எல்லாத்தையுமே அவரே இறங்கி நின்று பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவர் வந்து இப்போ ஃபோன் பண்ணி வீடியோ காலில் பேசிட்டாரு, ஓகே. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க? இப்போ வந்து அடுத்த வாரம் வந்து திரும்ப எங்கேயாவது கேம்பெயின் இல்லை ஒரு சின்ன கூட்டம், இல்லை இவங்களுக்கே இறந்தவங்களுக்கே ஒரு நினைவேந்தல் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை யார் ஆர்கனைஸ் பண்ணுவா? அதை பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க டிவிக்கேல?
இந்த இரண்டாம் நிலை தலைவர்கள் யாருமே வெளியே வர முடியாது அப்படின்னா அடுத்து என்ன ஆகும் டிவிக்கே அப்படின்றதே நமக்கு வந்து தெரியல. ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து கமல் சார் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து டிஎம்கே கூட ஜாயின் பண்ணிட்டாரு. கருணாஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து ஒரே இடத்துல மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரத்குமார் அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜேபியில் போய் இணைஞ்சிட்டாரு. ரஜினி அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆரம்பிக்காமையே விட்டுட்டாரு. ஒருவேளை இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு முன்னாடியே அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம வேணாம் நம்ம இறங்கினோம்னா அது வந்து மக்களுக்கு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டாரா என்னன்னு தெரியல. அந்த ஒரு விஷயம் இருக்குது. நடிகர் விஜயகாந்த் அவர் வந்து அவரு தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்து விஜயகாந்த் அவர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறவர், பெரிய தொண்டர்கள் படை இருக்கிறவர். அவருடைய கட்சி வந்து அப்போது அவர் பீக்கில் இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு தலைவராக வர வேண்டியவர். ஆனால் நடுவில் வந்து என்ன நடந்ததோ தெரியல, அவருடைய உடல்நல குறைவால் அவர் வந்து சரியாக இதில் பயணிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் இப்போ வந்து அந்த இடத்தை பிடிப்பதற்கு இல்லை அதை விட அதிகமான ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து உடனே எல்லாமே பண்ணணும். நம்ம இப்போ யூடியூபர்ஸே இருக்காங்கன்னா ஒரு அங்கே வந்து பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம், இங்கே வீடியோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் நடந்து 3 நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறது, 10 நாளைக்கு அப்புறம் வாட்ஸ்அப் காலில் பேசுறது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். யாருமே பின்னாடி இருந்து கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது எல்லா இடத்துலையுமே. இந்த கரூர் சம்பவம் தாண்டி இவங்க வந்து அப்பையும் விஜய் சாருக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்குமே கோபம் என்னென்னா, ஏன் இதை சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் விட்டாங்க, ஏன் வந்து இதை மெத்தனமாக விட்டுட்டாங்க, ஏன் கண்டுக்காமல் விட்டுட்டாங்க, நம்ம வந்து இது வேணும்னே டிவிகே சைட்லேருந்து பிளான் பண்ணாங்க, வேணுமே டிஎம்கே சைட்லேருந்து பிளான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறத தாண்டி இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். இதை வந்து நிறைய பேரால் தடுத்திருக்க முடியும், ஆனால் அவங்களுடைய அலட்சியத்தினால தடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த டிவிகேலேருந்து என்னென்ன விஷயங்கள் வந்து வெளியே வரப்போகுது, என்னென்ன வந்து அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஏன்னா அதை பிளான் பண்ணுறதுக்கான ஆட்கள் யாருமே இப்போ வந்து வெளியே வர்ற நிலைமையில் இல்லாமல் இருக்காங்க. டிவிகே வந்து நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத தாண்டி விஜய் சார் வந்து அவர் ஒருத்தரை மட்டுமே வச்சு இந்த கட்சி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம்தான். கீழே இறங்கி வேலை செய்கிறதுக்கு யாராவது வேணும். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் அது சாத்தியமா அப்படின்றது தெரியல. இந்த சினிமா தனங்களை விட்டுட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணாவே விஜய் அவர்கள் வந்து இன்னும் பெரிய ஸ்டேஜில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டிவிகேன்ற கட்சி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்க எப்போ இந்த ஹேர்டில் வந்து தாண்டி வரப்போகிறாங்க அப்படின்னே தெரியல. அடுத்தடுத்து அப்டேட் வரும்போது பேசுவோம்.